அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. எது சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோட்டார் வாகன ஆய்வாளர் நிலை 2 தேர்வு தொடர்பான ஒரு நியூஸ் தான் அது. ஸோ அறிவிக்கை எண் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2018 அடிப்படையில் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றம் நீதி பேராணை மேல்முறையீட்டு மனு எண் 590/2023 தொகுதி வழக்குகளில் தானியங்கி மோட்டார் வாகன பட்டறைகளுக்கும் பின்னோக்கி புதுப்பித்தல் தொடர்பாக முடிவு செய்ய போக்குவரத்து துறைக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. மேலும் போக்குவரத்து துறையின் முடிவின் அடிப்படையில் தேர்வாணையம் முடிவுகளை வெளியிடவும் உத்தரவிடப்பட்டிருந்துச்சு. கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமான விஷயங்களை இந்த கன்சர்ன் போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் அவங்க சில முடிவுகளை எடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில் முடிவுகள், அதாவது தேர்வு முடிவுகளை வெளியிடலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆனால் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேற்கொண்ட தானியங்கி மோட்டார் வாகன பட்டறைகளுக்கு பின்னோக்கி புதுப்பித்தல் தொடர்பாக போக்குவரத்து துறைக்கு பிறப்பித்த உத்தரவிற்கும் மாண்புமை உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இப்போ அதை உச்சநீதிமன்றம் அதாவது இது உயர்நீதிமன்றம், இது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, போக்குவரத்து துறையோட ஆலோசனை அடிப்படையில் ரிசல்ட் போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, போக்குவரத்து துறையோடைய இதை தடை பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த உச்சநீதிமன்ற வழக்கு தொடர்பாக போக்குவரத்து துறையால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் போக்குவரத்து துறை இப்போ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் நிலை 2 தேர்வு தொடர்பாக நமக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க.